கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து பாராட்டிய சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன். கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் பாண்டியனின் மக்கள் பணியை பாராட்டி சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் சால்வை அணிவித்தும் சந்தனமாலை அணிவித்தும் பாராட்டினார். தமிழக வெற்றிக்கழக கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதில் இருந்து கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு குறைகளை சரி செய்தும் வருகிறார். மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள குறைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு அதிகாரிகளிடம் பேசி சரி செய்ததையும், நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி அம்மா உணவகத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு அதில் கண்ட முறைகேடுகளையும் கண்டறிந்து அதனை அதிகாரிகளிடம் பேசி விரைவில் அதை சரி செய்வதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் பாண்டியனை அவரது இல்லத்தில் சந்தித்து பாராட்டிய சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அவருக்கு சால்வை அணிவித்தும் சந்தனமாலை அணிவித்தும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் அங்கிருந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது மாநில மகளிர் அணி செயலாளர் பத்மா, நுகர்வோர் சங்க கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் காவிரிப்பட்டினத்தைச் சேர்ந்த மாதேஷ், கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர் அப்சல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் திரு முகுந்தன் எம்எல்ஏ அவர்களுக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் மற்றும் நான் சார்ந்த தேசிய மக்கள் கட்சி சார்பிலும் நான் சார்ந்த மேகாலயா முதலமைச்சர் அவருடைய சார்பிலும் நுகர்வோர் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னாக்கா அவர் சட்டமன்ற உறுப்பினராக அந்த வாக்கு எண்ணிக்கை போது நான் சொன்னேன், இந்த வாக்கு எண்ணும் போது நான் உள்ள போகும்போது, முகுந்தன் சார் நீங்க எவ்வளவோ சொத்துக்கெல்லாம் வித்து நீங்க இந்த சட்டமன்ற உறுப்பினரா நீங்க போட்டி போட்டிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க தான் சார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்து உள்ள போகும்போது முதல் சுற்றுலயே 4000 ஓட்டு, 2வது சுற்றுல 8000 ஓட்டு, போக 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 வந்து 1000க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வந்து குவிஞ்சுது. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்றிருக்காரு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய இடத்துல போயிட்டு அவர் ஆய்வு பண்றாரு, கிரேட்டர்களா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நியாயவில ரேஷன் கடையில் போயிட்டு பெட்டுகள் எடுத்து போய் எடை போட்டு பார்க்கிறாரு. எந்த எம்எல்ஏக்களும் இந்தியாவில் எந்த எம்எல்ஏ செய்யல, இவர் பண்ணியிருக்காரு, மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே போல நம்முடைய அம்மா உணவகத்துல நான் போய் பார்க்கும்போது எல்லாம் பழைய சோறு, சுகாதார சீர்கேடு எல்லாம் இருந்தது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதை பார்த்துட்டு நம்முடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நேரடியாக சேர்ந்து அங்க ஆய்வு நடத்தி அந்த உணவை சாப்பிட்டு பார்த்தாரு. உள்ளெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தாரு, எல்லாம் முறைகேடு, அதை கண்டுபிடிச்சாரு. அதற்காக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் நன்றி சொல்றேன். உடனடியாக அம்மா உணவகம் வந்து ஏழைக்கு அவசரம் அவங்க பண்ணாங்க. அதற்காக இன்னைக்கு எம்எல்ஏ போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி சொல்றேன். இவர் வந்து ஒரு அமைச்சராக கைத்தட்டுங்க, அமைச்சராகணும். அதே போல மறுபடியும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சாதனை செம்மன், அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவரு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப திருப்திகரமா இருக்குது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஜோசப் அவர்களுக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு